ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததா இப்போ பார்க்க போற சப்ஜெக்ட் என்னன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ல சியர் ஃபோர்ஸ் டயக்ராம், பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸோட பேசிக்ஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ல இருந்து தான் வந்தது. அந்த ஒவ்வொரு மெட்டீரியலோட சியர் ஃபோர்ஸ், பெண்டிங் மூமெண்ட்டை கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்ணோம். அது மூலமாக தான் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் அப்படின்ற சப்ஜெக்டே உருவானது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எஸ்எஃப்டினா சியர் ஃபோர்ஸ் டயக்ராம், பிஎம்டினா பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். The member which is subjected to bending due to the force acting on it. Beam or transfer load due to bending. Bending மூலமா பீம் வந்து லோடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. மெம்பர் which is subjected to bending due to the force act ஆகிறதுனால மெம்பர் வந்து பெண்ட் ஆகுது. அந்த பெண்டிங் மூலமா தான் பீம் வந்து லோடை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு சப்போர்ட்ல இருந்து இன்னொரு சப்போர்ட்டுக்கு. The shear force and bending moment developed on a beam varies along this axis. The shear force and bending moment are detailed by shear force diagram and bending moment diagram. அந்த டயக்ராம் மூலமா அதை டீடைலா தெரிஞ்சுக்கலாம். In beam, main bar designed by bending moment. Main bar beamல வந்து மெயின் பார்ல டாப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், பாட்டம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், அந்த லென்த் ராடு அது வந்து பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ வச்சு தான் அதோட டயா, அது வந்து எத்தனை ராடு போடணும் அந்த பீம்ல அப்படின்றத கண்டுபிடிப்போம். ஸ்டிரப்ஸ், அந்த மெயின் பாரை ஹோல்டு பண்ற ஒரு ரெக்டாங்கிள் செக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஸ்டிரப்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து சியர் ஃபோர்ஸ் வேல்யூவை பொறுத்து மாறும். அதை நான் பின்னாடி காமிக்கும் போது உங்களுக்கு தெளிவாக புரியும். சியர் ஃபோர்ஸோட வேல்யூ வந்து கிலோ நியூட்டன் இல்லைனா நியூட்டன், அந்த ஃபோர்ஸ் வேல்யூ மட்டும்தான். பெண்டிங் மூமெண்ட் அப்படின்னா லோடு இன்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். நான் வந்து ஏற்கனவே ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் வீடியோ வந்து நிறைய போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா சியர் ஃபோர்ஸ், பெண்டிங் மூமெண்ட் எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது தெரியும். அதை பற்றி ஒரு பேசிக்ஸ் மட்டும் நம்ம அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் பார்க்க போகிறோம். பெண்டிங் மூமெண்ட்னா அதாவது ஒரு லோடு இன்ட்டு அதோட பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் பெண்டிங் மூமெண்ட்னு சொல்லுவோம். அப்போ கிலோ நியூட்டன் இன்ட்டு மீட்டர், இது லோடு இன்ட்டு இது பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்படின்னா நியூட்டன் எம்எம், நியூட்டன் மீட்டர், அதோட யூனிட் அந்த மாதிரி மாறும். வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் லோடு. ஒவ்வொரு டைப் ஆஃப் லோடை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஒரு செக்ஷன் மேலே ஒரே இந்த அம்புக்குறி சிம்பிள் போட்டிருந்தா இது வந்து பாயிண்ட் லோடு. ஒரு பாயிண்ட்ல ஒரு சர்டன் இடத்துல வந்து அந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும் ஆக்ட் ஆகிற லோடு, இது வந்து பாயிண்ட் லோட், கான்சென்ட்ரேட்டட் லோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட யூனிட் வந்து கிலோ நியூட்டன் அப்படின்ற அளவு தான் இதோட ஃபோர்ஸ் வந்து இருக்கும். அடுத்தது இந்த மாதிரி போட்டிருப்பாங்க, அப்படி இல்லை இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இது வந்து யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு. இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். எந்த இடத்துல பார்த்தாலும் ஒரே அளவு வந்து உணர்ற அளவு ஃபோர்ஸை வந்து உணர்ற மாதிரி இந்த லோடு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். இதை வந்து ரெக்டாங்குலர் லோடு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் அப்படின்ற அளவில் சொல்லியிருப்பாங்க. அதாவது என்னன்னா டோட்டலா செக்ஷன் வந்து எல் மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு, ஒரு 5 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5 மீட்டருக்கும் சேர்த்து இந்த லோடு எவ்வளவு இருக்குன்னா ஒரு 10 கிலோ நியூட்டன் இருக்கு. சரிங்களா? அப்ப அதை எப்படி சொல்லுவாங்கன்னா 10/5 கிலோ நியூட்டன் டிவைட் பை 5 மீட்டர், மொத்தம் 2 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் டிவைட் பண்ணோம்னா, அதாவது ஒரு மீட்டருக்கு வந்து 2 கிலோ நியூட்டன் ஃபோர்ஸ் இருக்கு, அதே போல மொத்த பீமுக்கு இருக்கு அப்படின்றது அதுக்கு அர்த்தம். அதான் கிலோ நியூட்டன் பெர் மீட்டர்ல இருக்கு. இதை ரெக்டாங்குலர் மாதிரி இருக்கிறதுனால ரெக்டாங்குலர் லோடுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த 3 டயக்ராம் இருக்கு, 3மே ட்ரையாங்கிள் தான். சரிங்களா? லோடு வந்து இந்த பீம் மேல இந்த மாதிரி ட்ரையாங்கிளா ஆக்ட் ஆகும். இது வந்து மேக்ஸிமம் அட் எண்டில் வந்து மேக்ஸிமமா இருக்க ட்ரையாங்கிள். இதெல்லாம் மேக்ஸிமம் அட் மிட் ஸ்பேன், அந்த பீமோட மிட் ஸ்பேன்ல வந்து மேக்ஸிமமா இருக்க மாதிரி ட்ரையாங்கிள். இந்த மாதிரி லோட்லாம் ஆக்ட் ஆகுது. இதை யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடுன்னு சொல்லுவாங்க. அதாவது 0ல ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸிமம்க்கு யூனிஃபார்மா வேரி ஆகிட்டே போகுது இதெல்லாம். சரிங்களா? அதாவது யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு இல்லைன்னா ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கிறதுனால ட்ரையாங்குலர் லோடுன்னு சொல்லுவாங்க. இதையும் கிலோ நியூட்டன் பெர் மீட்டர்ல சொல்லுவாங்க. அதாவது மொத்த லோடு டிவைடட் பை இந்த லென்த்தை போட்டுருவாங்க. சரிங்களா? இந்த எண்டில், அதாவது இந்த எண்டில் வந்து ஃபுல் லோடு உணரும். இந்த எத்தனை கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் சொல்றாங்க அந்த ஃபுல் வேல்யூ இருக்கும். பாதியில் பார்த்தோம்னா பாதி வேல்யூ இருக்கும். இந்த எண்டுக்கு வந்தபோது 0 ஆயிரும். அப்படியே லோடோட வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு சம் போடும்போது உங்களுக்கு புரியும். அடுத்து அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா சில லோட்லாம் இருக்கு. கப்புள் மூமெண்ட்னு சொல்லுவாங்க. டைரக்டா மூமெண்டே ஆக்ட் ஆகும் ஒரு பீம் மேல. இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் வந்து ஈஸியா ஆக்ட் ஆயிரும். இதை வந்து கிலோ நியூட்டன் மீட்டர், ஏன்னா மூமெண்டோட யூனிட் கிலோ நியூட்டன் மீட்டரா, இதுல ஆக்ட் ஆகிற மூமெண்ட் கிலோ நியூட்டன் மீட்டர்னு சொல்லுவாங்க. இதனால வரது வந்து இது வந்து இந்த பாயிண்ட்ல மூமெண்ட் உருவானதுன்னா மூமெண்ட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வந்து இந்த எல்லா செக்ஷனுக்கும் இந்த லென்த் ஃபுல்லாவே ஒரே அளவு தான் இருக்கும். ஏன்னா மூமெண்ட் வேல்யூ வந்து நமக்கு டிஸ்டன்ஸை பொறுத்து மாறாது கொடுக்குற மூமெண்ட் வந்து. அப்போ இந்த இடத்துல இருந்து அது வந்து ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி வரும். பின்னாடி பார்ப்போம் நம்ம அதையும். எக்ஸாம்பிள், சரி, இந்த மூமெண்ட் வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, இப்போ இந்த பீம் மேல இந்த மாதிரி ஒரு எல் ஷேப்ல இருந்து இங்க லோடு கொடுக்கறதுனால என்ன ஆகும், இந்த பீம் வந்து இதான் பீம்னா நம்ம இந்த இடத்துல ஒரு எல் ஷேப் வந்து இங்க லோடு கொடுத்தா என்ன ஆகும், பீம் வந்து இந்த பக்கம் திருப்ப பார்க்கும். இந்த மாதிரி ரொட்டேட் ஆக ட்ரை பண்ணும். இந்த லோடு வந்து இந்த பீமை இப்படி ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணும். அந்த ரொட்டேஷன் ஃபோர்ஸ் தான் மூமெண்ட் நான் காமிச்சிருக்கேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இது மாதிரி நிறைய டைப் லோடு வந்து இந்த மூமெண்ட் வந்து காசு பண்ணும்.
அது இல்லாமல் ஆக்சியல் லோடு, அந்த பீம் அந்த லென்த் வைஸ் பேரலாக ஒரு டைரக்ட் டென்சைல் இல்லை டைரக்ட் கம்ப்ரஷன் அந்த மாதிரி இருக்க ஆக்சியல் லோடு. அது இல்லாமல் டார்சன், நம்ம போன வீடியோவில் பார்த்தோம், டார்சனை பற்றி ஃபுல்லாக பார்த்தோம். டார்சனல் இந்த மாதிரி ஒவ்வொரு டைப் ஆஃப் லோடு வந்து நமக்கு வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு சியர் ஃபோர்ஸோட பேசிக்ஸ் தெரிஞ்சுக்குவோம். த அல்ஜிபிரிக் சம் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸ் கன்சிடர்டு ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம் எண்ட் டு எனி செக்ஷன் ஆஃப் த பீம் இஸ் கால்ட் அஸ் சியர் ஃபோர்ஸ் அட் த செக்ஷன். அதாவது அல்ஜிபிரிக் சம் ஆஃப் அந்த சம்மோ, அதை வந்து நம்ம ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் பற்றி நான் வீடியோ போட்டிருப்பேன். அது பேசிக்லேருந்து ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். அதோட டெஃபினிஷன் தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். எப்படி லோடு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் பார்த்தா தெளிவாக தெரியும். அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். அல்ஜிபிரிக் சம் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ் அட் த எண்ட்லேருந்து, ஒரு எண்டு, ஒரு லெஃப்ட் எண்டு இல்லைனா ரைட் எண்ட்லேருந்து அதோட சம். இப்போ வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பீம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சப்போர்ட் இருக்குது, இந்த மாதிரி லோடு வந்து ஆக்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த பாயிண்ட்ல சியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறோம்னா ஒன்று ரைட்ல இருந்து லெஃப்ட் வரணும், இல்லை லெஃப்ட்ல இருந்து ரைட் போகணும். அல்ஜிபரிக் சம்னா இப்போ இதுல இருந்து லெஃப்ட்ல இருந்து வரணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த வேல்யூ மைனஸ் இந்த வேல்யூ மைனஸ் இந்த வேல்யூ போட்டோம்னா எவ்வளோ வருதோ அதுதான் இந்த பாயிண்ட்ல இருக்க சியர் ஃபோர்ஸ். அதுதான் அல்ஜிபரிக் சம் அட் த எண்டு. சரிங்களா? அதுதான் இதோட டெஃபினிஷனாக சொல்லியிருக்கோம். இதை நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறோம்னா, லெஃப்ட்ல இருந்து ரைட் போகும்போது டாப் நோக்கி இருந்ததுன்னா பாசிட்டிவ்னும், பாட்டம் நோக்கி இருந்தால் நெகட்டிவ்னு எடுத்துக்கணும். நம்ம லெஃப்ட்ல இருந்து ரைட் போகும்போது டாப் நோக்கி இருந்தால் பாசிட்டிவ், பாட்டம் நோக்கி இருந்தால் நெகட்டிவ்னு எடுத்துக்கணும். இதே ரைட்ல இருந்து லெஃப்ட் வரும்போது டாப் நோக்கி இருந்தால் நெகட்டிவ்னும், பாட்டம் நோக்கி இருந்தால் பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும். இதை நம்ம இப்படி தான் எடுத்துக்கணும் அப்படின்னு இல்லை. நம்ம வந்து டிஃபரன்ட் தெரியறதுக்காக ஹாகிங் சாகிங் அப்படின்னு ரெண்டு வேல்யூ இருக்கும். மேல் நோக்கு விசை கீழ் நோக்கு விசையெல்லாம் இருக்கு. சரிங்களா? அந்த வேல்யூ வந்து நம்ம மேல் நோக்கி விசைக்கும் கீழ் நோக்கி விசைக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த வேல்யூ மாற்றி எழுதுறோம். அதாவது டாப் லெஃப்ட்ல இருந்து ரைட் போகும்போது அப்ப நோக்கி இருந்ததுன்னா பாசிட்டிவ்னு எடுத்தோம்னா சம் ஃபுல்லாக பாசிட்டிவாகவே எடுத்துக்கணும். இல்லைனா நெகட்டிவ்னு எடுத்தால் சம் ஃபுல்லாக நெகட்டிவாக எடுத்துக்கணும். சரிங்களா? இந்த டைரக்ஷன் வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஆனால் அந்த சம் ஃபுல்லாகவே அதே போல தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து வேல்யூ கரெக்டாக இருக்கும். பெண்டிங் மூமெண்ட், த அல்ஜிபரிக் சம் ஆஃப் ஆல் மூமெண்ட் coming from the extreme end up to a section of the beam is called as the bending moment at a section. அதே போல தான் பெண்டிங் மூமெண்ட் இந்த பாயிண்ட்டுக்கு இந்த எண்ட்ல இருந்து வருது. இந்த லோடு இன்டு டிஸ்டன்ஸ் மைனஸ் இந்த லோடு இன்டு டிஸ்டன்ஸ், இந்த லோடு இன்டு டிஸ்டன்ஸ். இப்போ இந்த லோடால இது சென்டரா வச்சுக்கோங்க, இது வந்து டைரக்ஷன் வச்சுக்கோங்க. இப்படி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுது, பாசிட்டிவ் எடுத்துக்கிறோம். இந்த லோடால இந்த சென்டரா வச்சோம்னா இது ஆன்டி கிளாக் வைஸ்ல வருது நெகட்டிவ், இதுவும் ஆன்டி கிளாக் வைஸ்ல வருது நெகட்டிவ். அந்த மாதிரி அந்த ரொட்டேஷன் டைரக்ஷன் வச்சு மூமெண்ட் வந்து சொல்லுவாங்க. லெஃப்ட்ல இருந்து ரைட் போகும்போது கிளாக் வைஸா இருந்தா பாசிட்டிவ், ஆன்டி கிளாக் வைஸா இருந்தா நெகட்டிவ். ரைட்ல இருந்து லெஃப்ட் வரும்போது கிளாக் வைஸா இருந்தா நெகட்டிவ், ஆன்டி கிளாக் வைஸ் இருந்தா பாசிட்டிவ். இதுக்கு சொன்னது போலயே தான் இப்போ நம்ம லெஃப்ட்ல இருந்து வரும்போது ரைட்டுக்கு போகும்போது, அதாவது ரைட்ல ஒரு பாயிண்ட் வச்சுட்டு லெஃப்ட்ல இருந்து கண்டுபிடிக்கும் போது மேல் நோக்கி இருந்து பிளஸ்ன்னு எடுத்திருந்தோம்னா இதுல சொன்ன வேல்யூ எடுத்துக்கணும். ஒருவேளை இதை மைனஸ்னு எடுத்துருந்தோம்னா அப்ப இதை பிளஸ் ஆகி இருந்திருக்கணும். அப்ப இதை அதுக்கு ஏற்ற மாதிரி மைனஸ், இதை பிளஸ், எல்லா சிம்பிளையும் நம்ம மொத்தமா மாத்தி எழுதணும்னா நமக்கு வந்து வேல்யூ வந்து கரெக்டா கிடைக்கும். மேல இருக்கா கீழே இருக்கா அப்படின்றது சம் ஃபுல்லாவே அதே போல யூஸ் பண்ணணும்னு சொல்றோம், வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட். சரிங்களா? ஹெட்டிங் நான் எழுதல. டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட், என்ன டைப்லாம் சப்போர்ட் இருக்கு, அதுல எந்த மாதிரி ஃபோர்ஸ்லாம் வருது. ஃபிக்ஸடு இல்லைனா பில்டின் இல்லைனா என்காஸ்டர்டு சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து இந்த சிம்பிளில் போடுவாங்க, இப்படி கோடு கோடா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் கோடு கோடா, அதாவது ஃபிக்ஸடு. இதில் வந்து என்னன்னா இந்த சப்போர்ட்டில் இருக்க பீம் வந்து நம்ம ஹரிசாண்டலாக தள்ளினோம்னாலும் நகராது, வெர்டிகலாக தள்ளினாலும் நகராது. அதை வளைக்க பார்த்தோம்னாலும் அந்த சப்போர்ட்டில் வளைய விடாது. சரிங்களா? அதுதான் ஃபிக்ஸடு சப்போர்ட். நான் வந்து ஒரு இன்க்ளைன்டு ஃபோர்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த பீமில். அது வந்து ஹரிசாண்டலாகவும் தள்ளும் வெர்டிகலாகவும் தள்ளும், ரெண்டுக்கும் சேர்த்த மாதிரி ஒரு இன்க்ளைன்டு ஃபோர்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். அந்த ஃபோர்ஸால உருவாகிற ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹரிசாண்டலாகவும் இருக்கும் வெர்டிகலாகவும் இருக்கும். இதை வந்து ரெண்டா பிரிக்கலாம், கீழே இப்படியும் ஹரிசாண்டலா இப்படியும். இப்போ ஹரிசாண்டல் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் இப்படி கொடுத்துருக்கு, அதனால பீம் வந்து ஹரிசாண்டலா நகராது. வெர்டிகல் ஃபோர்ஸுக்கு இது ஆப்போசிட்ல வெர்டிகல் ஃபோர்ஸும் கொடுக்கும், அதனால கீழேயும் வராது. அது இல்லாமல் இந்த லோடால இது வந்து இப்படி ரொட்டேட் ஆகும். சரிங்களா? பெண்டிங் மூமெண்ட் உருவாகும். அப்படி திரும்பவும் விடாம இது ஆப்போசிட்ல ஒரு மூமெண்ட் கொடுக்கும். இதுதான் ஃபிக்ஸடு சப்போர்ட்ன்றது. பின்னாடி ஹிஞ்சடு இல்லைனா சிம்பிளி சப்போர்ட்டட், இந்த 3 பேர் இருக்கு. இது என்னன்னா சிம்பிளி சப்போர்ட்டட். இது ஃபிக்ஸடு சப்போர்ட் மாதிரியே தான். நம்ம ஹரிசாண்டலா தள்ளணும்னா அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும், வெர்டிகலா ஃபோர்ஸ் கொடுத்தனால அதுக்கும் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும் நகர விடாம. ஆனா இதனால ஒரு பெண்டிங் வரும்ல, அது மாதிரி இந்த பீம் திருப்ப நினைச்சோம்னா, பெண்ட் பண்ண நினைச்சோம்னா ஈஸியா பெண்டாக விட்டுரும். அந்த பெண்டிங்க்கு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்காது. அது மட்டும் தான் இந்த பின்னாடி சப்போர்ட்டுக்கு இல்லைனா சிம்பிளி சப்போர்ட்டுக்கு ஒரு வித்தியாசம். சரிங்களா? இதுல 2 ஃபோர்ஸ் தான் இருக்கும்.
இந்த பெண்டிங் மூமெண்ட் ஃபோர்ஸ் வந்து இருக்காது. ரோலர் ஹரிசாண்டல் சியர் ரிலீஸ், வெர்டிக்கல் சியர் ரிலீஸ்னு 2 இருக்கு. ரோலர் சப்போர்ட்னு சொல்லுவாங்க இதை பொதுவா. சரிங்களா? ரோலர் சப்போர்ட்னா இந்த பின்னடு சப்போர்ட் மாதிரியே இடையில வந்து ஒரு 3 சக்கரம் மாதிரி சிம்பிள் போட்டிருப்பாங்க. அது என்ன ஆகுனா, நம்ம வெர்டிகலா லோடு கொடுத்தோம்னா கீழே நகராம ஆப்போசிட் ரியாக்ஷன் கொடுக்கும். ஆனா ஹரிசாண்டலா தள்ளனோம்னா அந்த சக்கரம் பொம்மை எதுக்குன்னா ஹரிசாண்டலா தள்ளனோம்னா நகர்ந்து ஓடும். ஒரு வீல் வச்ச மாதிரி தான். எக்ஸாம்பிள் நம்ம கார், பஸ் எது வேணா எடுத்துக்கலாம். சரிங்களா? அதோட ஓன் வெயிட்டால அது கீழே போகாம டயர் வந்து தேங்கி பிடிச்சிருக்கும். ஆனா ஹரிசாண்டலா நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா வண்டி வந்து முன்னாடி நகர்ந்து போயிடும். அதுதான் இந்த ரோலர் சப்போர்ட்ன்றது. இது வந்து ஹரிசாண்டல் சியர் ரிலீஸ், வெர்டிக்கல் சியர் ரிலீஸ்மாங்க. இது வந்து ஹரிசாண்டல் சியர் ரிலீஸ். ஏன்னா ஹரிசாண்டலா நகர்ந்து போயிடும், சியர் ஃபோர்ஸை ரிலீஸ் பண்ணிடும். சியர் ரெசிஸ்டன்ஸ் இருக்காது ஹரிசாண்டல் ஃபோர்ஸில். இது பார்த்தோம்னா வெர்டிக்கல் சியர் ரிலீஸ். ஏன்னா இந்த ரோலர் வந்து இந்த வெர்டிக்கலில் இருக்கும், வெர்டிக்கலில் நகரம் மாதிரி இருக்கும். இந்த சிம்பிளை பார்த்தோம்னா இது வந்து ஹரிசாண்டல் ஃபோர்ஸ்க்கு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும். இதுதான் வால்னு வச்சுக்கலாம். வெர்டிக்கல் ஃபோர்ஸ்க்கு அப்படியே நகர்ந்து போயிடும். இதுதான் அதோட எக்ஸாம்பிள். அடுத்து கைடட் ரோலர். கைடட் ரோலர்னா இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸடு சப்போர்ட்டும் ரோலர் சப்போர்ட்டும் கலந்த மாதிரி. ஃபிக்ஸடு சப்போர்ட்னா என்னன்னா, மூமெண்ட், பெண்டிங் மூமெண்ட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும். பெண்ட் ஆகிறதுக்கு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கறது தான் ஃபிக்ஸடு சப்போர்ட். அதே போல் ரோலர் சப்போர்ட்னா ஏதாவது ஒரு ஹரிசாண்டல்லையோ இல்லை வெர்டிகல்லையோ ஒரு டைரக்ஷனில் மட்டும் விட்டுரும். அதுதான் ரோலர் சப்போர்ட். கைடட் ரோலர்னா 2 கலந்தது தான். அதாவது இது ஒரு பீம், இங்கே சக்கரம் கொடுத்துருக்கோம் கீழே மேலேயும். ஆனால் இப்படி கொடுத்துருக்கோமா, அதனால என்ன ஆகும்னா ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா, வெர்டிக்கல் ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி வெர்டிக்கல் ரியாக்ஷன் வரும். ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் கொடுத்தோம்னாலோ இல்லை இழுத்தோம்னாலோ இந்த சக்கரம் மூலமாக இது உள்ளேயும் வெளியும் ஈஸியாக நகர்ந்து வரும். அதே போல் லோடால இந்த மூமெண்ட் இப்படி ரொட்டேட் ஆகும் பார்த்தீங்களா, ரொட்டேட் ஆக விடாது. சரிங்களா? பீம் கொஞ்சம் உள்ள இருந்து என்கஸ்டடாக இருக்கிறதுனால ரொட்டேட் ஆக விடாமல் மூமெண்ட்டும் கொடுக்கும். இதுதான் டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட். சரிங்களா? நான் அடுத்த வீடியோவில் இதோட ஈக்குவேஷன் பற்றி, அதாவது பெண்டிங் மூமெண்ட் இதுக்கெல்லாம் அந்த ஈக்குவேஷன் இருக்குது, அது மூலமாக தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். அது என்னன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.